விவசாயத்தில் விவசாயிகள் எல்லோரும் மகிழ்ச்சி என்கின்றார் அமைச்சர். ஆனால் விவசாயத்தில் வறுமை அதிகம் என்பதால் அதிலிருந்து வெளியேறுவது நல்லது என்கிறது மாநில திட்டக்குழு. விவசாயம் செல்லும் பாதையே பரிதாப நிலையாக மாறியிருக்கிறது. பிப்ரவரி 17 சட்டப்பேரவையில் வேளாண் இடைக்கால பட்ஜெட்டை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதில் புதிய அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்றாலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு செய்த சாதனைகள் என அவர் கூறிய முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. 58,717 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 41,804 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகளின் தரிசு நிலங்களில் இருந்த முட்புதர்களை அகற்றி சமன் செய்து உழுது சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டில் 12.48 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி, கடந்த ஆண்டை விட 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவு கூடுதல் சாகுபடி. கம்பு சாகுபடி பரப்பு 1.18 லட்சம் ஏக்கரிலிருந்து 1.33 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம் மூலம் 2.52 லட்சம் ஏக்கரிலிருந்து துவரை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மக்காச்சோள சாகுபடி பரப்பு 10 லட்சம் ஏக்கரிலிருந்து 12 லட்சம் ஏக்கராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய இலவச மின் இணைப்புகள், நுண்ணீர் பாசன திட்டம், வாய்க்கால் தூர்வாறுதல் மூலம் கூடுதலாக 3.48 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசன வசதி வழங்கப்பட்டுள்ளது. 14 லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி ஊக்குவிப்பு. தக்காளி, வெண்டை, கத்தரி, முருங்கை போன்ற காய்கறிகளின் பரப்பு 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மா, பலா, வாழை, கொய்யா, பப்பாளி போன்ற பழங்களின் சாகுபடி பரப்பு 36,555 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மிளகாய், மஞ்சள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற சுவைத்தாலி பயிர்களின் சாகுபடி பரப்பு 22,980 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மல்லி, ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, சம்பங்கி போன்ற மலர்கள் சாகுபடி பரப்பு 11,380 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 8,400 ஹெக்டேரில் முந்திரி சாகுபடி பரப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 53 லட்சம் தென்னைக்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. 17,860 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி சாகுபடி பரப்பளவு, உற்பத்தியும் அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பெருமை பேசினார். ஆனால் விவசாயத்தை விட்டே விவசாயிகள் பெருமளவில் வெளியேறி வருவதாக கூறுகிறார் தமிழக திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு என்பது 360 நாளும் கிடைக்கும். வேலை சீசனுக்கு சீசன் தான் கிடைக்கும். மீதி சீசன்லாம் அவங்க எதை நம்பி இருப்பாங்க. அப்போ முன்னாடிலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட வேலை செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் காசு கேட்கணும், சாப்பாட்டுக்கும் வாழ்கிறதுக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, மற்ற இப்போ உங்களுக்குலாம் 1ஆம் தேதி சம்பளம் வருது இல்லை, அவங்களுக்குலாம் அப்படிலாம் வராது. நடவு நடும்போது காசு, அறுப்பு இருக்கும்போது காசு, மீதி நாள் யார் பார்த்துக்குவாங்களே. அதுதான் அவ்வளோ பேர் அதில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வறுமை அந்த அளவில் இருந்தது. இப்போ அதுலேருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ பேர் இருந்ததோ, அல்லது அது இயந்திரமயப்படுத்துவதோ, அதை அதுக்கு தீர்வாக்க முடியுமே தவிர, அதை புனிதப்படுத்தி அவர்கள் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. வேளாண் தொழிலெலாம் குறையில. ஏன்னா உங்களுக்கு வேளாண் தொழில் எங்கேயும் குறையாது. நீங்கள் எங்கே பார்க்குறீங்க வேளாண் தொழில் குறைஞ்சி போய் அப்படிலாம் இருக்காது. அதை நம்பி இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, அதை போய் வேலை செய்வார், அவருடைய எண்ணிக்கை தான் குறையும். ஜெயரஞ்சனின் இந்த பேச்சு விவசாயிகளையும் விவசாயத்தையும் கொச்சைப்படுத்தும் வகையில் உள்ளது என்று விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொழில் புரட்சி என்ற பெயரில் விளைநிலங்களை அபகரிக்கும் நோக்கம் கொண்ட கார்ப்பரேட் கொள்ளைகளை அரசு கடைபிடிப்பதையே ஜெயரஞ்சனின் பேச்சு தெளிவுபடுத்தி உள்ளது என்று விவசாயிகள் கூறுகின்றார்கள். விவசாயத்தில் வறுமை அதிகம் என்கிறார் ஜெயரஞ்சன். ஆனால் விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கிறார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு முதல் நெல் சாகுபடி சிறப்பு திட்டம் 115 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. ஆக இங்கே நம்முடைய முதல்வருடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். விவசாயிகள் பலர் விவசாயத்தை விட்டு வெளியேறினாலும் உற்பத்தி குறையவில்லை என்று திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் கூறியிருக்கிறார். ஆனால்
ஆட்கள் தட்டுப்பாடு காரணமாக விவசாயத்தில் களைக்கொல்லி என்னும் விஷம் பயன்பாடு அதிகரித்து விட்டது. உணவு உற்பத்தியில் தமிழ்நாடு தன்னிறைவு பெறவில்லை என்பது ஊரறிந்த உண்மை. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி ரேஷனில் கேழ்விறகு, தேங்காய் எண்ணெய் கொடுக்க முடியவில்லை. காரணம் உற்பத்தி இல்லை. விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் உழவு தொழிலை விட்டு விவசாயிகள் பலர் கண்முன்னே வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அவை நல்லது என்று மகிழ்ச்சி கொள்கிறது அரசு. தமிழ்நாட்டில் கடைசி தலைமுறையே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறையினர் யாரும் விவசாயம் செய்ய முன்வருவதில்லை என்று தமிழ்நாடு அரசின் திட்டக்குழு ஏற்கனவே ஆய்வறிக்கை ஒன்றில் வெளியிட்டது. எதிர்கால உணவு தேவை என்னவாகும் என்ற அச்சம் இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு இல்லை. உணவுக்காக பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் கையேந்தி கொண்டிருக்கும் வரை இங்கு வேளாண் தொழில் புனிதமற்ற தொழிலாகவே உங்களுக்கு தெரியும். எத்தனை நாட்களுக்கு உணவுக்காக கையேந்துவீர்கள்? ஒரு நாள் அவை தட்டுப்பட்டால் என்ன செய்வீர்கள்? தொழில் புரட்சிக்கு பின்னால் தமிழ்நாடு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கான உணவு உற்பத்தியாவது தொழிற்சாலைகளில் அல்ல, விளைநிலங்களில்தான் உற்பத்தி செய்ய முடியும். தொழில் புரட்சி, ஏஐ புரட்சி என எந்த புரட்சி வந்தாலும் உணவு மண்ணிலிருந்துதான் விளைய வேண்டும். இந்த உலகம் பல தொழில்களை செய்து சுழண்டாலும் உணவுக்காக உழவு தொழிலை நம்பியே இருக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உரக்க சொல்லிவிட்டு சென்ற திருவள்ளுவரின் வாக்கை பொய்யாக்க முடியாது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.